வணக்கம் நண்பர்களே. 60 வயதுக்கு பிறகு பலருக்கும் ஏற்படும் பொதுவான பிரச்சனைகள் என்னன்னா, கை கால்கள் பலவீனம், படிக்கட்டில் ஏற சிரமம், நீண்ட நேரம் நடக்க முடியாமை, மூட்டு வலி, தசைப்பலம் குறைதல், எளிதில் சோர்வு. பலர் இத வயது காரணமா நினைச்சு இத சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, நம்ம உடலுக்கு தேவையான சரியான சத்துக்கள் கிடைக்காததுனால தான் இந்த பிரச்சனைகள் ஏற்படுது. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 4 உணவுகள் தாங்க. அந்த 4 உணவுகள் தசை வலிமையை அதிகரிக்கிறதுக்கும், எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கும், வயதான பிறகும் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கும் இந்த 4 உணவுகள் உதவுது. இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கலாம். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் 30-35 வயதை தாண்டினாவே எல்லாருமே நம்ம சோர்ந்து போயிடுறோம். நடக்கவே முடியாத அளவுக்கு முட்டுக்கால் வலி வந்துடுது. ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் மற்றும் சுற்றுச்சூழல் காரணம்தான். ஸோ இதை சரி பண்ணுறதுக்கு இந்த 4 உணவுகள் நீங்கள் எடுத்துக்கிறலாம். ஸோ நம்ம பார்க்கக்கூடிய அந்த 4 உணவுகள் என்னங்கிறத வீடியோவை முழுமையாக பாருங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய அந்த ஒரு உணவு என்னன்னா முட்டை தாங்க. 60 வயதுக்கு பிறகு கட்டாயம் சாப்பிட வேண்டிய முதல் உணவுகள்ல ஒன்று தான் முட்டை. ஏன் முட்டை ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றோம்னா, முட்டையில இருக்கக்கூடிய புரதச்சத்து தசைகளை பாதுகாக்கிறதுக்கு உதவுது. வயது அதிகரிக்கும் போது உடல்ல இருக்கக்கூடிய தசை அளவு குறைய ஆரம்பிக்கும். அதாவது மசில்ஸ் மாஸ் லூஸ் ஆக ஆரம்பிக்கும். இதை மருத்துவ ரீதியில சார்கோபீனியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதன் காரணமாக தான் கை கால்கள் பலவீனம் ஆகுது, எளிதில் போய் விழுகிறீங்க, உடல் சமநிலை இது எல்லாமே குறையுது. ஸோ நடக்கும்போது தடுமாறுறது இது எல்லாமே இந்த ஒரு ரீசன்னால தான். ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு முட்டை பயன்படுது. முட்டையில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்னென்னா, உயர்தர புரதம் முட்டையில் இருக்குது, விட்டமின் டி இருக்குது, விட்டமின் B12 இருக்குது, நல்ல கொழுப்புகள் இருக்குது, கண் ஆரோக்கியத்திற்கு தேவையான லூட்டின் இந்த முட்டையில் இருக்குது. முக்கியமாக விட்டமின் டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விட்டமின் நம்ம உடலுக்கு ரொம்பவுமே தேவை. வயது அதிகரிக்க அதிகரிக்க விட்டமின் டியும் கால்சியம் சத்தும் உடலில் குறைய ஆரம்பிக்கும். ஆனால் நம்ம கால்சியம் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கிட்டாலும் அதனுடைய ஊட்டச்சத்து உடலால் உறிஞ்சப்படாது விட்டமின் டி இல்லைன்னா. அதற்காக விட்டமின் டி ரொம்பவுமே முக்கியம். அது முட்டையில் இருக்குது, காளான் இருக்குல்ல அதில் இருக்குது. ஸோ இது எல்லாத்துலேயும் இருக்குது. அந்த விட்டமின் டி எல்லா உணவுகள்லையும் இருக்காது, குறிப்பிட்ட 2-3 உணவுகளில் தான் இருக்கும். அது முட்டையில் இருக்குது. ஸோ அதனால தான் முட்டையை நம்ம சாப்பிட்ற சொல்கிறோம். ஸோ முட்டையை சாப்பிட சொல்லிட்டாங்களே, எப்படி சாப்பிடணும்? ஏன்னா சிலர் என்ன பண்ணுவாங்க, பொரிச்சு வறுத்து அப்பெல்லாம் சாப்பிடுவாங்க. ஸோ முட்டையை சரியான முறையில் சாப்பிட்றதுனா வேக வைத்த முட்டை தான். ஹாஃப் ஆயிலாக கூட எடுக்கக்கூடாது. நல்லா பாயில் பண்ணி நல்லா வேக வைத்த முழு முட்டையை நீங்கள் எடுத்துக்கணும். காலை உணவுடன் 1 இல்லைன்னா 2 முட்டைகள் எடுத்துக்கலாம். எப்பொழுதுமே எண்ணெயில் பொரிச்சது வறுத்த உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்கணும். அதுவும் 60 வயதிற்கு மேலே இருக்கவங்க கண்டிப்பாக அதை தவிர்க்கணும். உங்களுடைய உடல் நலத்திற்கு தீங்கு தரக்கூடியது எண்ணெயில் பொரித்த வறுத்த உணவுகள். ஸோ வேக வைத்த உணவுகளை மட்டுமே எடுத்துக்கிறங்க. அடுத்து நம்ம 2வதாக பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா உளுந்து தாங்க. அதாவது கருப்பு உளுந்து. நம்ம கடைகள்லாம் வாங்குறோம்ல, வெள்ளை கலரில் தோசை இட்லிக்கு போகிறோம்ல, அந்த உளுந்து கிடையாது, கருப்பு உளுந்து. இதுதான் ரொம்பவும் ஆரோக்கியமானது. நம்மளுடைய பாரம்பரிய உணவுகளில் மிகப்பெரிய சக்தி தரக்கூடிய ஒரு உணவுனா அது உளுந்து தான். ஏன் உளுந்து இப்படி சொல்கிறோம்னா, உளுந்தில் அதிக அளவில் புரதம் இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, கால்சியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது. இது எல்லாமே சேர்ந்து தசைகள் மற்றும் எலும்புகளுக்கு மிகவும் அவசியமான அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை கொடுக்குது. 60 வயதிற்கு மேலுள்ளவங்கள் ஏன் உளுந்தை சாப்பிடணும் அப்படின்னா, கால்களுக்கு சக்தி அதிகரிக்குங்க. நீங்கள் ஈஸியாக நடக்க ஆரம்பிக்கலாம் உளுந்தை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தால். மூட்டுகளோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். மூட்டு வலி எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். உடலில் ஏற்பட்ட சோர்வு எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். எலும்புகளுக்கு நல்ல ஒரு வலுவை கொடுக்கறதுக்கு உளுந்து பயன்படுது. இந்த உளுந்தை எப்பெல்லாம் சாப்பிட்லான்னா, உளுந்தங்கஞ்சியாக சாப்பிட்லாம், உளுந்தங்களியாக சாப்பிட்லாம், இட்லி தோசை கூட மாவில் அரைச்சி சாப்பிட்லாம். வாரத்துக்கு 3-4 முறை உளுந்தை கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கிறணும்.
ஸோ இப்போல்லாம் இருக்கக்கூடிய ரொம்ப பிஸியான டைமில் நம்ம அந்த உளுந்தங்களி இதெல்லாம் நம்மளுக்கு செய்கிறதுக்கு நேரமே இருக்காது. ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் நான் சொல்கிறேன். உளுந்தை வந்து நல்லாவே வடச்சட்டியில் போட்டு வறுத்து எடுத்துக்கிறேங்க. அதாவது எண்ணெயெலாம் ஊற்ற வேண்டாம், வெறுமனவே நல்லா அந்த பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கிறேங்க. வறுத்துட்டு நீங்கள் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி ஒரு டப்பாவில் சேகரித்து வச்சுக்கிறேங்க. ஒரு மாதத்திற்கு நீங்கள் இந்த மாதிரி சேகரித்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு மாதத்திற்கு இப்படி ஒவ்வொரு மாதத்திற்கும் நீங்கள் இந்த மாதிரி சேகரித்து வச்சுட்டு தினமும் நீங்கள் சாப்பாடு சாப்பிடுவீங்கல்ல, அந்த சாப்பாடில் ஒரு டேபிள் ஸ்பூன் இந்த உளுந்தம் பவுடர் இருக்குல்ல, கருப்பு உளுந்து பவுடர், அதை வந்து உங்களுடைய சாதத்தில் போட்டு டெய்லி நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க. உங்களுடைய மூட்டு வலி சரியாயிரும், எலும்பு தேய்மானம் எல்லாமே சரியாயிரும். உங்கள் உடலுக்கு அவ்வளவு ஒரு எனர்ஜி கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு வேலை செய்கிறதுக்கான திறன் எல்லாமே அந்த உளுந்து உங்களுக்கு கொடுத்துரும். முக்கியமாக பெண்களுக்கு ஒரு சிறந்த உணவுனா அது கருப்பு உளுந்து தான். நம்ம அந்த காலத்துலலாம் பெண்கள் ஏஜ் அட்டன் பண்ண உடனே கருப்பு உளுந்து களி கொடுப்பாங்க. ஆனால் இப்போலாம் யாருமே அதை செய்கிறதில்ல. அதனால் பெண்கள் வந்து வேகமாகவே என்னென்னா இடுப்பு வலினால் அவதிப்பட ஆரம்பிச்சுறாங்க. முக்கியமாக ஒரு 30-40 வயசு வந்தாவே இடுப்பு வலி, முட்டிக்கால் வலி எல்லாமே வந்துடுது இப்போ உள்ள காலகட்டத்தில். ஸோ அப்படி இருக்கிறவங்க எல்லாமே இந்த கருப்புளுந்து பவுடரை தினமும் நீங்கள் உணவில் சேர்த்துட்டு வரலாம். உங்கள் உடல் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமாக்கப்படும். அடுத்து நம்ம மூணாவதா பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா பாதாம் மற்றும் வேர்க்கடலைங்க. பாதாமும் வேர்க்கடலையோ ஏதோ ஒன்று வந்து நீங்கள் உணவில் எடுத்துக்கிறங்க. பாதாம் எடுக்க முடிஞ்சவங்க பாதாம் எடுத்துக்கிறங்க. பாதாம் எடுக்க முடியாது அப்படி இருக்கிறவங்க வேர்க்கடலையை எடுத்துக்கலாம். ஏன்னா வேர்க்கடலையும் ஏழைகளுடைய பாதாம் தான், ரெண்டுலையுமே நல்ல நியூட்ரிஷன்ஸ் வந்து நல்ல ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவு தான். ஸோ இந்த 2 உணவில் எந்த உணவு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது ரெண்டுலையுமே என்ன இருக்குன்னா புரதம் இருக்குது, நல்ல கொழுப்பு இருக்குது, விட்டமின் இ இருக்குது, மெக்னீசியம் இருக்குது. இதனால் ஏற்படக்கூடிய நன்மை என்னென்னா 60 வயதுக்கு பிறகு நரம்புகள் வந்து பலவீனமாக ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து பொதுவாக வயதானவர்களுக்கு எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை தான், நரம்புகள் பலவீனம் ஆரம்பிக்கும். ஆனால் இந்த பருப்புகளை நீங்கள் எடுத்துக்கிற பொழுது நரம்புகளுடைய செயல்பாடு மேம்படுத்தப்படும், தசைகளுக்கு நல்ல ஒரு சக்தி கிடைக்கும், மூளை ஆரோக்கியம் வந்து பாதுகாக்கப்படும், உடல் சோர்வு வந்து குறையப்படும். ஸோ பாதாமை நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் இரவில் ஒரு 5 பாதாம் எடுத்து தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் அந்த தோலை நீங்கள் உரித்து நீக்கிட்டு நீங்கள் வெறும் வயிற்றில் அந்த பாதாம் வந்து சாப்பிடணும். தோலை நீக்கிட்டு தான் சாப்பிடணும். ஏன் தோலை நீக்க சொல்கிறோம்னா தோலில் டேனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சேர்மம் வந்து இருக்குது. அது என்ன பண்ணுதுன்னா பாதாமில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்தை வந்து முழுமையாக உடலால் உறிஞ்ச விடாது அந்த டேன். அதனால் நீங்கள் தோலை எடுத்துட்டு சாப்பிட்றது தான் நல்லது. அப்போ தான் முழுமையான ஊட்டச்சத்து உங்கள் உடலுக்கு கிடைக்கும், நல்ல ஒரு செரிமானமும் மேம்படும். ஸோ ஊற வச்சு தோலை நீக்கிட்டு தாங்க சாப்பிடணும். இதுவே வேர்க்கடலை எடுக்கிறா இருந்தால் நீங்கள் இரவுலையே ஒரு கைப்பிடி வேர்க்கடலை எடுத்து தண்ணியில் ஊற வச்சு காலையில் வேக வச்சு சாப்பிட்லாம், இல்லை வேக வைக்காமல் ஊறினதை அப்படியே சாப்பிட்லாம். வேக வச்சு சாப்பிட்றது ரொம்பவுமே சிறந்த ஒரு ஆரோக்கியமானது. ஸோ தினமும் இந்த மாதிரி நீங்கள் இந்த உணவுகளை எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம 4வதா பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா முருங்கைக்கீரை தாங்க. இது ஒரு அற்புதமான ஒரு உணவுங்க முருங்கைக்கீரை. ஏன் முருங்கைக்கீரையை சொல்கிறோம்னா முருங்கைக்கீரை ஒரு சூப்பர் உணவாக உலகம் முழுவதும் பேசக்கூடிய ஒரு உணவாக இருக்குது முருங்கைக்கீரை. ஏன்னா அந்த அளவுக்கு அதில் ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சு இருக்குது. கால்சியம், இரும்புச்சத்து, பொட்டாசியம், விட்டமின் ஏ, விட்டமின் சி இதெல்லாமே அதிகமாகவே இருக்குது. 60 வயதினருக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்னன்னா எலும்புகளை வலிமையாக்குறதுக்கு பயன்படுது, தசை சுருக்கங்களை குறைக்கிறதுக்கு பயன்படுது, உடலுக்கு நல்ல ஒரு சக்தியையும் ஆற்றலையும் கொடுக்கறதுக்கு பயன்படுது, நோய் எதிர்ப்பு சக்தியை உயர்த்துறதுக்கு முருங்கைக்கீரை பயன்படுது. இந்த முருங்கைக்கீரை எப்படி சாப்பிடலாம்னா நீங்கள் கீரை பொரியல், கீரை கூட்டு, சூப்பு இந்த மாதிரி வாரத்துக்கு 2 இல்லை 3 முறை வந்து எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த கீரையும் வாங்கி அதை உருவி சமைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு ஆன்லைன் ஆஃப்லைனில் முருங்கைக்கீரை பவுட்ரு விற்கிது. ஸோ பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்லேயும் இருக்குது, அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரியான இணையதளங்கள்லையும் முருங்கைக்கீரை பவுட்ரு இருக்குது. அதை வாங்கி நீங்கள் காலையில் சூப் செஞ்சு குடிக்கலாம், இல்லைனா ஒரு கிளாஸ் சுடு தண்ணியில் முருங்கை இலை பவுட்ரை எடுத்து கலந்து நீங்கள்
இந்த 4 உணவுகள் மட்டும் போதாதுங்க. இந்த 4 உணவு கூடயே நீங்க சில பழக்கவழக்கங்கள கண்டிப்பா செய்யணும். அத செய்யும்போது தான் உங்களுக்கு முழுமையான ஆரோக்கியம் கிடைக்கும். அது என்ன பழக்கவழக்கம் அப்படிங்கிறத பார்த்துரலாம். தினமும் செய்ய வேண்டியது 30 நிமிடம் உடற்பயிற்சி. கண்டிப்பா உங்க உடலுக்கு உடற்பயிற்சி வேணும். எல்லாரும் நினைப்பீங்க 60 வயசு ஆயிருச்சு ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஓய்வு எடுத்தால் உங்க உடல் வந்து அப்படியே செட் ஆயிரும். ஸோ உங்களால நடக்கக்கூட முடியாது. அப்படியே ஆயிருவீங்க. ஆனா நீங்க நடைப்பயிற்சி எடுக்கணும். ஸோ நடைப்பயிற்சியோ நடக்க முடியாதவர்கள் வீட்ல உட்கார்ந்து சேர்ல செய்யக்கூடிய ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸோ ஏதாவது ஆனா 1/2 மணி நேரம் கண்டிப்பா உடலை வந்து இயக்கியே ஆகணும். உடற்பயிற்சி செய்யணும். அடுத்து வந்து போதுமான தண்ணீர் ஒரு நாளைக்கு 2லிருந்து 3 லிட்டர் தண்ணி கண்டிப்பாக எடுத்துக்கிறணும். அடுத்து தூக்கம்ங்க. ஒரு நாளைக்கு 7லிருந்து 8 மணி நேரம் கண்டிப்பா தூங்கணும். அடுத்து காலை வெயில்ல ஒரு 15 நிமிஷம் சூரிய ஒளிய பார்த்து நீங்க உட்கார்ந்துருக்கலாம், நடக்கலாம், யோகா செய்யலாம், மூச்சு பயிற்சி செய்யலாம், என்ன வேணா செய்யலாம். ஆனா சூரிய ஒளியில நீங்க 15 நிமிஷம் நிக்கணும். எதுக்குன்னா விட்டமின் டி உங்களுக்கு ஃப்ரீயா வந்து கிடைக்கும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து பண்ணாதான் உங்களுடைய தசைகள், எலும்புகள் ஆரோக்கியமா இருக்கும். நீங்க 100 வயசு வரைக்கும் நீங்க ஆரோக்கியமா வாழலாம். தடுமாறாமல் ஈஸியா நடக்கலாம், ஓடலாம். தவிர்க்க வேண்டிய உணவுகளை பார்த்துடலாம். 60 வயதிற்கு பிறகு அதிகமா தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்னன்னா ஆர்டிஃபிஷியல் கூல்ட்ரிங்க்ஸ், அதாவது குளிர்பானங்கள். எதுனா 7up, கொக்கோ கோலா இந்த மாதிரியான ஆர்டிஃபிஷியல் கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குல்ல, இதை கண்டிப்பாக தவிர்க்கணும். அதே மாதிரி அதிகமான சர்க்கரை, ஜீனி இருக்குல்ல, ஒயிட் கலர்ல இருக்கும்ல ஜீனி, அதை தவிர்க்கணும். அடுத்து பேக்கரி உணவுகள், ஸோ அதையும் தவிர்க்கணும். அதிகமாக எண்ணெயில் வரித்த உணவுகளை தவிர்க்கணும். ஜங்க் ஃபுட்டுகளை வந்து தவிர்க்கணும். இது எல்லாமே உங்களுடைய உடல் அலர்ஜியை அதிகரித்து தசை பலவீனத்தை ஏற்படுத்தக்கூடிய உணவுகள். அதனால் நீங்கள் இதை முற்றிலுமாக தவிர்க்கணும். அதிக உப்பு, மைதா இந்த உணவுகளையும் நீங்கள் தவிர்க்கணும். நண்பர்களே, 60 வயதுங்கிறது பலவீனமாக வாழ வேண்டிய வயதே கிடையாது. சரியான உணவு, சிறிய உடற்பயிற்சி மற்றும் நல்ல வாழ்க்கை முறை இருந்தா 70-80 வயதிலையும் நீங்க சுறுசுறுப்பாக வாழ முடியும். நம்ம சொன்ன இந்த 4 உணவுகள் மற்றும் பழக்க வழக்கங்களை கடைபிடிங்க. நீங்க 100 வயது வரைக்கும் ஆரோக்கியமாக வாழலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். நன்றி, வணக்கம்.